ஏற்கனவே சொன்னதான் இன்ஜின் கலந்து உளுந்தாரு இந்த வண்டியை டேக் ஆஃப் பண்றதுதான். அதனால இந்த முதுகுல இன்னும் இடம் இருக்கு, நிறைய குத்துங்க. கத்தி பெரிய கத்தியா வச்சு குத்துங்க, சின்ன சின்ன கத்தியெல்லாம் குத்தினா கொசு கடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் இப்படித்தான், யாருக்கு நீ மாத்திக்க மாட்டேன். அது டெல்லியில இருந்து யாரு கூப்பிட்டு சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேன். நான் இப்படித்தான். இப்படி இருந்தா மட்டும்தான் தமிழகத்துல அரசியல் செய்ய முடியும் என்பது எனக்கு தெரியும். டெல்லியில கூப்பிட்டு சொல்லி அப்படியே 10 பதுசா அப்படியே மேனேஜர் மாதிரி மாறிட்டோம்னா தேசிய கட்சிகளுக்கு எல்லாம் இங்க வேலையே இல்லை. எங்க அக்ரஷன் மட்டும்தான் தமிழக மண்ணில் வேலை செய்யும். தமிழை முதன்மைப்படுத்தி மட்டும்தான் எங்க அரசியல் பண்ண முடியும். தமிழக மக்களை மையப்படுத்தி தான் அங்க அரசியல் இருக்கணும். அதை தவிர என்ன அரசியல் இங்க செஞ்சாலும் கூட அது ஃபெயிலியர் தான். அதை முழுமையாக உணர்ந்தவன் தான். அதனால் வேகத்துல குறைவு இருக்காது, பேச்சுல கூட கொஞ்சம் காரம் இன்னும் வருகின்ற காலத்துல அதிகமாக இருக்குமோ தவிர இல்ல அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பக்குவமா பேசுவாங்க, கொஞ்சம் நீட்டா பேசுவாங்க. நான் அந்த மாதிரி ஆள் தானே, நான் அந்த மாதிரி ஆள் தான். வீட்டுக்கு வந்து நான் எப்படி பேசுறேன்னு பாருங்க. பக்குவமா, பாதுஷா, மரியாதையா, நண்பா, அண்ணன், தம்பி அப்படித்தான் பேசுறேன். ஆனா அரசியல் அப்படிலாம் பேசி வண்டி ஓட்ட முடியாது தலைவர், வண்டி ஓட்ட முடியாது. தொண்டெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கா, 117 தொண்டை இறந்திருக்கா 30-40 வருஷத்துல. அவனுக்காக இந்த கட்சியை வளர்க்கணும். அதனால ஏதோ நான் ஒரு MP MLA வாங்குறதுக்கு 10 பதுஷா பேசிட்டு அப்படியே போய் அப்பப்போ ஒரு மாலையை போட்டுட்டு ஒரு ஷாலை போட்டுட்டு அண்ணே உங்களோட நான் இருக்கேன் அது சொல்றதுலாம் இங்க வரலீங்க. அது எல்லாத்துக்குமே நான் புரியும்படி தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன் அரசியல் இப்படித்தான் இருக்கும், வேண்டானே என்னை ஒதுக்கிட்டு அரசியல் பண்ண. நான் இருக்கும் வரை 1% என் பேச்சு மாறாது, பாடி லாங்குவேஜ் மாறாது, என்னோட எண்ணங்கள் மாறாது.